எழுப்பிக் கொண்டிருக்கலாம். இன்றைக்கு உன் வீட்டை கர்த்தர் சமாதானம் உள்ள வீடாக பாருங்க. வெளியே போகிறவர்களுக்கும் உள்ளே வருகிறவர்களுக்கும் இவன் தேவனுக்கு ரொம்ப பிரியமா இருக்காங்க. ராஜா நல்ல ராஜா, தேவனுக்காக வைராக்கியமாக இருந்த ஒரு ராஜா. அப்படி இருந்த ராஜாவுடைய இடத்துக்குள்ள என்ன கிடையாது, ஒரு சமாதானம் இல்லாத நிலைமை இருந்துச்சு. ஆனால் அவன் உறுதியாக சொல்லுகிறான். அழகாக அந்த தேவன் சொல்லுகிறான், ஒரு கிரியைக்கு தக்க பலனை இந்த ராத்திரி வேளையில் ஒரு வாழ்க்கை ஆகணும் ஆகிறது. தேவன் கிரியை செய்கிறார். ஐயோ, என் தேவன் கரத்தை நான் பிடிச்சிட்டு விட்டுறக்கூடாது, தகப்பன் கரத்தை பிடிச்சிட்டு என்ன பண்ணக்கூடாது, விடவே கூடாது, உறுதியாக பிடித்துக் கொள்ள வேண்டும். அழகாக சொல்லுகிறது. ஒன்று யாருங்க, யாரை தேடினா அது எப்படி தேடணுமா, உத்தம இருதயத்தோடு. எப்படிங்க, உத்தம இருதயத்தோடு தேவனை தேடணும். தேவ பிள்ளை, அன்பு சகோதரி, கர்த்தர் வசனம் சொல்லுகிறது, அவரை தேடினாள், அவரை தேடினால் நீ கண்டடைவாய். அவரை தேடினால் எப்படிமா, உத்தம இருதயம் யாருகிட்ட இருக்குது, யாருகிட்ட உத்தம இருதயம் இருக்குது. ஆனாலும் இருதயத்தை கர்த்தர் நேசிக்கிறார். ஆனாலும் கேடு கபடமுள்ள இந்த இருதயத்தின் மீது என் கிறிஸ்து வாசம் செய்து கொண்டிருக்கிறார். தெரியுமா உங்களுக்கு? இந்த இருதயம் என்னங்க, அசுத்தம் நிறைந்த ஒரு இருதயம். ஆனா என் தகப்பன் இந்த இருதயத்துக்குள் இருந்தது அசுத்தத்தை ஒன்னொன்னா சீர்படுத்தி எடுத்து வெளியே போட்டுக்கிட்டே இருக்கிறாரு. ஆனா திரும்ப திரும்ப நான் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறேன், அசுத்தத்தை உள்ள கொண்டு வருகிறேன். நிறையா அவ்வாறு சுத்த மனசாட்சி உடையவர்கள். எப்படி இருக்கலாமா, சுத்த மனசாட்சி உடையவர்கள். அப்ப என் இருதயத்தை அதிகமாக என் தகப்பன் நேசிக்கிறார். எதை நேசிக்கிறார்? இருதயத்து மேல அதிகமாக அன்பாக இருக்கிறார். அதான் சொல்வார், தாவீதின் இருதயத்துக்கு ஏற்றவர். யாருங்க? தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவர். இல்லையா? அப்ப தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இருதயத்துக்கு ஏற்ற பிள்ளைகளாக நீங்க அமைந்து விட்டால் உங்களுக்கு எனக்கு என்ன, பாடுகள் உபத்திரங்கள் உண்டு. ஆனால் ஒருபோதும் கர்த்தர் கைவிடாதபடி நம்மை காக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கண்மணி